இங்க ஒரு கப்பல்ஸ்க்கு இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கிறதுனால ஆஃபீஸ் கொலீக்ஸ் எல்லாருமே வந்து அவங்கள பார்த்திருப்பாங்க. அந்த பொண்ணு குண்டா இருக்கிறதுனால பயங்கரமா அவனை புள்ளி படமும் செஞ்சிருப்பாங்க. இதனால இந்த பையன் கோவமாயிட்டு சரி அந்த பொண்ணு எப்படியாச்சும் உடம்பு குறைக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஜாகிங் கூட்டிட்டு போறது நிறைய டயட் ஃபாலோ பண்றதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு நாள் ஆஃபீஸ் விட்டு வரும்போது அந்த பொண்ணுக்கு தேவையான அந்த ஜாகிங் ட்ரெஸ்ஸுமே வாங்கி வந்து கொடுக்குறான். அந்த பொண்ணுமே அதை பார்த்துட்டு இதெல்லாம் போட்டுட்டு போகணுமா அப்படின்ற மாதிரி இப்போ மறுநாள் அந்த பொண்ணு அந்த ட்ரெஸ் போட்டுன்னு ஜாகிங் பண்ணவும் வைக்கிறான். இப்போ ஒரு நாள் வெயிட் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு வெயிட் செக் பண்ணி பார்க்கறான். ஆனா அதே மாதிரி தான் இருக்கு. என்ன நான் கொடுக்குற டயட்டை நீ ஃபாலோ பண்றியா இல்லையா, அதே வெயிட்ல தான் இருக்கிற, நீ கொஞ்சம் கூட குறையவே இல்லைன்னு சொல்லும்போது நான் ஃபாலோ பண்றேன்னு சொல்றான். ஆனா இவன் கோவப்பட்டு அந்த பொண்ணு அடிச்சுட்டு இதுக்கப்புறம் ஒழுங்கா நான் சொல்ற டயட்டை நீ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சண்டை போட்டு போயிடுறான். இப்போ இந்த பையனுமே ஆஃபீஸ் வந்துடுறான். பக்கத்துல இருக்க கொலீக்ஸ் எல்லாருமே ஒரு போட்டோ பார்த்து இங்க பாருங்க பாஸ் எவ்வளவு அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே கூட இருக்கிற பையனுமே குண்டா இருக்கிற பொண்ணெல்லாம் என்னைக்குமே கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது, எப்பவுமே ஒல்லியா இருந்தாதான் அழகா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்கும்போது அந்த பொண்ணுமே ஆமா ஆமான்னு சொல்லும்போது இவனுக்கு இது இன்னும் 2 டென்ஷன் ஆகுது. அதனால அந்த பையனை போட்டு பயங்கரமா அடிக்க அப்ப அந்த பொண்ணு வெளில வந்துட்டு தேவையில்லாம மத்தவங்களை அடிக்கிற வேலையை வச்சுக்காதுன்னு சொல்லும்போது அவன் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறான். இதுக்கப்புறம் என்னோட ஒய்ஃபை ஒரே மாசத்துல கண்டிப்பா ஒல்லியாக்கி நான் காட்டுறேன், இது என்னோட சேலஞ்ச் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வரும்போது அவங்களோட ஒய்ஃபை பார்த்த உடனே அவனுக்கு செம்மையா போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறான். எல்லாம் உன்னால் தான், இதெல்லாம் சாப்பிடு இதெல்லாம் சாப்பிடுன்னு சொல்லிட்டு பயங்கரமா அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தவும் ஆரம்பிக்கிறான். எல்லாம் உன்னால் தான், என்னோட மானமே போச்சு, உன்னை ஏன் நான் கல்யாணம் பண்ணேன்னு இருக்குது, நீ ஏன் இவ்வளவு குண்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா போட்டு திட்டி விட்டுறான் அந்த பொண்ணை. இப்ப மறுநாள் அந்த பையன் சும்மா இல்லாம வீடு ஃபுல்லாவே ஒல்லியாக்கக்கூடிய எல்லா போட்டோமே ஒட்டி வச்சிருக்கான். இந்த பொண்ணு அதை பார்க்கும்போது என்னங்க இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த போட்டோஸ் நீ பாரு, நீ நினைக்க 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 நீயும் ஒல்லியாகவே ஆரம்பிப்ப, இதெல்லாம் பார்க்கும்போது நீ ஒல்லியாகணும்ன்ற உன்னோட தாட் மைண்ட் ஃபுல்லா வந்துரும், சோ அப்ப நீ ஒல்லியாடுவ இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்கும்போது அந்த பொண்ணுமே சரி நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது அவனுமே முயற்சி எல்லாம் பண்றது இல்ல, கண்டிப்பா நீ ஒல்லி ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கூட்டிட்டு போயிட்டு இங்க பாரு உனக்காக நான் என்ன வாங்கி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்பீட் ஓடுற மிஷின் ஒன்று வாங்கி வந்து கொடுத்து இதை பாக்குற அந்த பொண்ணுமே இதெல்லாம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நீ வெளியில போயிட்டு அப்புறம் ஜாகிங் எல்லாம் பண்ண தேவையில்லை, இதுலயே ஜாகிங் பண்ணலாம் ஏறுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஏறி நடக்க ஆரம்பிக்கிறா. இவன் பாட்டுக்கு ஸ்பீட் அதிகப்படுத்திட்டே இருக்கும்போது அந்த பொண்ணால ஒரு கட்டத்துக்கு மேல முடியவே இல்லை, தயவு செஞ்சு நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு கத்த ஆரம்பிக்கிறா.